எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாலு வைப்ஸ். ஒரு சுவையான கதை பார்க்கலாம். ஒரு சிறை கைதிக்கு அவன் மனைவி கடிதம் எழுதுறான். அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறை சேர்ந்த பிறகு நானும் குழந்தைங்களும் வருமானம் இல்லாமல் தவிக்கிறோம். நம்ம வீட்டு பின்னால் உள்ள கல்லும் மண்ணும் புதஞ்சிருக்க இடத்த, அந்த நிலத்தை சரி பண்ணி தோட்டம் அமைச்சு காய்கறி போடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நிலத்தில் தோன்றதுக்கு தான் கையில் காசும் இல்லை, வழியும் தெரியல அப்படின்னு மனைவி எழுதினான். அதற்கு பதிலாக கணவன், குடும்ப செலவுக்காக வேற ஏதாவது பண்ணிக்கோ, ஆனால் அந்த பின்னாடி இருக்க நிலத்துல மட்டும் கை வைக்காத. அங்கதான் நான் கடத்தி வச்சிருக்க தங்கம் வைரம் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கேன். நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு அந்த இடமே மறந்துடும், அதனால அதுல மட்டும் கைய வைக்காத அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மனைவிட்டேருந்து பதில் கடிதம் வந்துச்சு. அன்புள்ள கணவருக்கு, யாரோ வந்தாங்க, பொக்லைன் இயந்திரம்லாம் கொண்டு வந்தாங்க. கொல்லப்புறத்தை தோண்டி சுத்தம் பண்ணி பாறையெல்லாம் அகற்றி நிலம் இப்போ சீராயிடுச்சு. ஆனால் தங்க கட்டி எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டான். உடனே கைதி பதில் கடிதம் எழுதினான். அது கண்டிப்பாக காவல்துறையினராக தான் இருக்கும். நான் உனக்கு எழுதின கடிதத்தை படிச்சுட்டு தங்கம் தேடுற ஆவலில் தோண்டி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே தங்கம்லாம் நான் எதுவும் புதைச்சி வைக்கல. இப்போ நீ தாராளமாக காய்கறி தோட்டத்தை பயிரிடு, நம்ம பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி பதில் எழுதியிருந்தான். புத்திசாலி எங்க இருந்தாலும் தான் காரியத்தை சாதிச்சுக்குவான். நன்றி.